கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமுறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறது, என்ன மாதிரியான மாறுதல்களை தரப்போகிறது, என்னெல்லாம் அதிசயம் நடக்கப் போகுது, வேறு ஏதேனும் வாழ்வியல் மாற்றங்கள் உண்டா? ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் சனியுடைய வக்ர நிவர்த்திலாம் வேறு இருக்குது. அப்போ அந்த வக்ர நிவர்த்தியால் நற்பலன்கள் உண்டா? இதெல்லாம் கூட நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நம்ம ராசிக்கு சென்று விடலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் ஒரு மிக மிக முக்கியமான மாதமாக அமைகிறது. ஏன் ரொம்ப முக்கியமான மாதம், கவனிக்க வேண்டிய மாதம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். காரணம் என்னென்னா, செலவீனங்கள் கூடக்கூடிய ஒரு மாதமாகவும், ஆனால் அதே சமயம் செலவுக்கு ஏற்ற வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. பொதுவாக மிதுன ராசி நேயர்களே, அஷ்டம சனியில் நான் கஷ்டப்படுறேன், அஷ்டம சனியால் எனக்கு தொந்தரவுகள் வந்திருக்கிறது, அந்த அஷ்டம சனியால் நான் இவ்வளோ இழந்திருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மிதுனராசி என்பர்களும் எவ்வளவு புலம்பல்கள் உண்டோ, எவ்வளோ கஷ்டங்கள் உண்டோ, அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தோட நிவர்த்தி அடைகிறது. மிதுன ராசிக்கான துன்பங்கள், மிதுன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தோடு நிவர்த்தி அடைகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது யாருக்கு முதல்ல சுப பலன்கள் நற்பலன்கள் ஏற்படும் என்று சொன்னால் மிதுன ராசிக்கு தான் நன்மை நடைபெறும். அப்போ எவ்வளவு கஷ்டமானாலும் சரிதான், எவ்வளவு துன்பங்கள் ஆனாலும் சரிதான், எத்தனை வேதனைகள் ஆனாலும் அது இந்த மாதத்தோடு சரியாகிடும். இந்த மாதம் அக்டோபர் 22 தேதிக்கு பிறகு சிறப்பான எதிர்காலம் மிதுன ராசிக்கு அமையப் போகிறது. ஆகையினால இந்த ஒரு மாதம் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக காய் நகர்த்த வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. சரி, அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 1க்கும் 4க்கும் உடையவன், 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் பகவான் இவர் எங்கே இருக்காருங்க? 6வது வீட்டிலேயே அமைந்திருக்கிறார். 5, 12 கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். நான் அதுதான் பதிவின் தொடக்கத்திலே சொன்னேன், மிதுனராசி என்பவர்களே, இந்த மாதம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படும். அந்த வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. ஒரு பூர்வீக சொத்துக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கேஸோ ரொம்ப வழக்கம் நடந்தால் அதை கொஞ்சம் பணம் கட்டி அந்த கேஸை ஒரு ஹியரிங் நடத்துறது நல்லது. அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அண்ணன் தம்பிகளுடைய பிரச்சனைகள் இருக்குது, அதை ஒரு பைசா கொடுத்து ப்ராப்பராக ஒரு 4 பேர் முன்னாடி வச்சு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அதை எழுதி வாங்கிக்கிறது சிறப்பு. அதே போல் ஒரு விவசாயத்துக்காக ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், ஒரு மில்லுக்காக ஒரு மிஷின் வாங்குகிறேன், ஒரு பண்ணைக்காக ஒரு இடம் வாங்குகிறேன், அந்த மாதிரி விரயங்களை சுப விரயமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் மிதுன ராசி நேயர்களே. பொதுவாக ராசிநாதன் 6வது வீட்டிலே அமைந்திருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதுவும்
12ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். 5, 12 கூடியவனோடு இணைந்திருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் அமைந்திருக்கக்கூடிய வீடு கொடுத்த செவ்வாயும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு இடமாற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். 3 வருஷமாக ஒரு 4 வருஷமாக ஒரே இடத்துல நாங்கள் கட்டி போட்ட மாதிரி இருந்துகிட்ருக்கோம் சாமி, அசைய முடியாமல் இருந்திருக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். வீண்படி அவமானங்களை எல்லாம் தலைகுனிவை சந்திச்சிருக்கிறோம். ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டது சாமி. குடும்பமே அந்த நேரங்காலம் சரியில்லாத காரணத்தினால பிள்ளைகளால் ஒரு தலைகுனிவு, பெற்றோர்களால் ஒரு தலைகுனிவு, பொம்பளை பசங்களால் ஒரு தலைகுனிவு, அதே போல் கணவன் மனைவியால், மருமகளால், இப்படி பல தலை குனிவுகளை எல்லாம் சந்தித்து வந்த இந்த மிதுன ராசி அன்பர்களே, அந்த பிரிவுகள் எல்லாம் நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொள்ளுகின்ற வகையில் அது என்ன மாதிரியான தோஷமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். செய்வினை தோஷமாக இருக்கலாம், மாந்திரீக தோஷமாக இருக்கலாம், வைப்பு தோஷமாக இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு மாந்திரீகத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி செய்வினை கோளாறுகளை மாதிரி செஞ்சு விட்டுருக்கலாம். எதிரிகளால் செய்யப்பட்டதாக இருக்கலாம், சொந்த பந்தங்களால் செய்யப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வியாபார போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், பக்கத்து நிலத்துக்காரங்க, பக்கத்து இடத்துக்காரங்க அவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், கண் திருஷ்டிகள், ஏவல்கள், இப்படி என்ன வேண்டுமானாலும் மறைமுகமான பிரச்சனைகள். அப்போ மறைமுகமான பிரச்சனைன்னு ஏன்னு சொல்கிறோம்னா, அது இதுதான் செஞ்சுருக்காங்க, இன்னார் தான் செஞ்சுருக்காங்கன்றதை உறுதிப்படுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி மறைமுகமான கோளாறுகள் ஏதேனும் எப்படி இருந்தாலும் அந்த கோளாறுகள் எல்லாம் சரி செய்யப்படும். அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கும் தீர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்களே. அதற்கு காரணம், ஒரு பக்கம் அந்த தீர்வு வருவதற்காக அதற்கான வழிபாட்டு செலவுகள் வீண் விரயமாக இருந்தாலும், அந்த அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினாலே அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ நீங்கள் எதுக்காக செலவு பண்ணுறீங்களோ, எந்த பிரச்சனையும் தீரணும், அது ஒரு வம்பு வழக்குக்காக இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது சாமி, இந்த வாட்டி நான் ஒரு வக்கீலுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், இல்லைனா வேற ஒருத்தருக்காக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதை கொடுத்தா வக்கீல் சொல்லியிருக்காரு நம்ம பணம் கட்டிட்டால் நமக்கு நம்ம பக்கம் தீர்ப்பு வந்துடும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை போல் நீங்கள் எந்த விஷயத்துக்காக செலவு செய்கிறீர்களோ, நீங்கள் செய்யக்கூடிய செலவு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். அப்போ செலவு உண்டு, அதே சமயம் அந்த செலவினால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளை சரிவர செய்ய வேண்டும் மிதுனராசி அன்பர்களே. ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்காக, வேலை நிமித்தமாக, பிஸ்னஸ் நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. என் பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல சாமி, பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இது ஆடுது, அல்லது அதுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வசியம் கொடுத்துருக்குறாங்க, பையன் இப்படி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், காணாமல் போயிட்டாங்க, இந்த இடத்துல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, என் குடும்பம் ஒரு வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, இது போன்ற இனம் புரியாத மனம் குழப்பங்கள், விடையே தெரியாத மனக்குழப்பங்கள், இந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் கூட தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னதான் ஒரு ஜாம்பவானாகவும் அல்லது ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் அரசு அதிகாரம், ஆள், அம்பு, ஆயுதம், படைபலம், பணபலம் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட
எதிரிகளால் தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. ஆனால் எத்தனை எதிரிகள் வந்தாலும் உங்களால் சமாளிக்கக்கூடிய திறமை, அவங்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு இருக்கும். அதுக்கு காரணம் லாபஸ்தான அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த 6-11 கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. அப்போ நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் வாங்கடா, நான் பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலை சார்ந்த அன்பர்கள் எத்தனை எதிரிகள் வந்த போதும் அத்தனை எதிரிகளையும் துவம்சம் செய்கின்ற வகையிலே எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக தைரியசாலிகளாக விளங்குவார்கள். ஆனாலுமே கூட அரசியல் நண்பர்களே, உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கூட இருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லது மூத்த அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அப்படி இல்லை என்று சொன்னால் இதிலிருந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறது, இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வர்றது, அல்லது அந்த எதிரிகளை நாம் எப்படி ஜெயிப்பது, எதிரிகளை எப்படி வெற்றி கொள்வது, அந்த எதிரியை எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த எதிரியை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அது எந்த துறையாக வேண்டுமானால் ஒரு பிஸ்னஸ் எதிரிகளாக இருக்கலாம், அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கக்கூடிய எதிரிகளாக இருக்கலாம், உத்தியோக எதிரிகளாக இருக்கலாம், காவல்துறைகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், சொசைட்டியில் இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கலாம். அப்போது எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வியாபார நிமித்தமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் சந்தித்து எதிர்கொள்ளக்கூடிய அரும்பெரும் ஆற்றல் இந்த மிதுனராசிக்கு கிடைக்கிறது. அப்போ இதெல்லாம் எதிர்த்து போராடணும், ஜெயிக்கணும்னா நம்ம என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த எதிரி எத்தனை நாட்கள் இப்படி வலிமையாக இருப்பாங்க, அவங்களுக்கான பேட் டைம் எப்போ வரும், எனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும், நான் எப்போ எழுந்து நின்று அவங்கள அடிக்கலாம், இதை எப்படி நாம் ஜெயிக்க முடியும் போன்ற விவரங்களை எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, அதே போல் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷன் வரும். அந்த ரொட்டேஷனை வச்சு அந்த கடன் சுமையெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே. அப்போது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு வெற்றிக்கான ஒரு மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.